பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். உங்கள் அனைவருக்கும் இனிய அன்பு கலந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள்களை அள்ளி வந்து பாவங்களை அழிக்க வந்த கண்ணியமிக்க ரமதானுடைய முதலாவது நோன்பை நோற்றவர்களாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதை விட்டு பெருமக்கள் விடைகிறோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மாலை நேரம் முதலாவது நோன்பு நம்மை விட்டு பிரிந்து செல்ல போகிறது. கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய தேவை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இன்றைக்கு நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளை செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோஸையும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேர்த்து கொண்டு பயணிப்போம். நம்ம யூடியூப் சேனலை பற்றியும் ஒரு சின்ன விஷயத்தை அறிமுகத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் பேர் அப்துல்லா. எனக்கு பிறப்பிலிருந்து 2 கண் பார்வையுமே தெரியாது. நான் பிறந்தது 6 மந்த்தில் 2 கண் பார்வையுமே தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி இதெல்லாமே அல்லாஹ்வோட நாட்டம். நெக்ஸ்ட் அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கண் பார்வை இல்லாதவங்க குர்ஆன் ஓதக்கூடிய வீடியோக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே பிளேலிஸ்ட் லிங்கை நான் இப்போது கார்டில் கொடுக்குறேன், ஐ கார்டில் கொடுக்குறேன், கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள். ரமதான் வரப்போகிறது என்று சொன்னோம். அந்த ரமதான் நம்மை தேடி வந்து விட்டது. முதலாவது நோன்பையும் நோற்றுவிட்டு அதனை வழி அனுப்பக்கூடிய ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்திப்போம். இந்த ரமதான் வந்திருக்கிறது, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது? எத்தனை குர்ஆன்களை ஓதப் போகின்றோம்? எத்தனை திக்ர்கள், எத்தனை ஆயிரம் ஸலவாத்துக்கள் சொல்லப் போகின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், சென்ற வருடம் நோன்பிலே இருந்து நம்மோடு நோன்பு நோற்றவர்கள் எல்லாம் அதிலே சிலவர்கள் இப்பொழுதோ கபராளிகளாக மரணித்து விட்டார்கள். இன்னும் சிலவர்கள் நோயோடு இருக்கிறார்கள், நோன்பு நோக்க முடியவில்லை. ஆனால் அந்த அல்லாஹ் நமக்கெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் அல்லவா? நன்றி செலுத்த வேண்டும். நாம் இருக்கின்ற முதல் 10 இது ரஹ்மத்துடைய 10, அருள்களை அள்ளி வரக்கூடிய 10. ரஹ்மத் என்றால் என்ன? அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய இரக்கம், அன்பை அடைந்து கொள்ளக்கூடிய 10. அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹும் ரஹம்னா பிரஹ்மத்திக்கு யா ரஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஹ்மத்தை தருவாயாக, நீ இரக்கமுடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை அதிகமாக செய்ய வேண்டும். நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆ, லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ நஊது பிக்க மினன் நார் என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ் சொர்க்கத்தை தந்துவிடு, நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று சொல்லக்கூடிய இந்த துஆவினை அதிகமாக செய்ய வேண்டும். கொஞ்சம் சிந்திப்போம். இந்த ரமதான் முடியும் போது எங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கும்? எத்தனை குர்ஆன்களை ஓதி முடித்திருப்போம்? எத்தனை ஆயிரம் திக்ர்களை செய்திருப்போம்? கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கிறது. ரமதான் வருகிறது, நோன்பு நோக்கின்றோம், தராவீஹ் தொழுகின்றோம். இன்று இதோடு கடந்து போகின்ற நோன்பு அல்ல. வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், தக்வாவினை கொண்டு வர வேண்டும். அப்படியான ஒரு மாதமாக இந்த ரமதானையும் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ரமதான் மாதத்தை அடைந்தும் அதிலே அவர் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அந்த ரமதானை சிறப்பாக கழிக்கவில்லையோ, அவர் நாசமாகட்டும். இது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை. நபி அவர்கள் சொல்லவில்லை, ஆமீன் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய நபி அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த ரமதானை பயனுள்ளதாக கழிப்போம், அதிகம் பிரார்த்திப்போம், செய்த பாவங்களிலிருந்து மீழ்ச்சி பெறுவோம். யாருடைய மனங்களை எல்லாம் புண்படுத்தி இருக்கிறோமோ, யாருடைய மனங்களை எல்லாம் உடையும்படி பேசி இருக்கிறோமோ வார்த்தைகளால், அதையெல்லாம் உரியவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் மன்னிக்கக்கூடியவன். ஏன் அவன் இரக்கமுடையவன், அன்புடையவன், தாயோடு பழமடங்கு பாசமுடையவன். ஓகேவா? அதனால அல்லாஹ் கிட்ட அதிகமாக பிரார்த்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல எத்தனை குர்ஆன் ஓதுற அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா? தெரிஞ்சுக்கொள்கிறேன். கட்டாயமாக நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன், நீங்களும் துஆ செய்யுங்க. இந்த ரமதான் வந்திருக்கு, ரஹ்மத்துடைய 10 3ஆ பிரிச்சாங்க நபி அவங்க. ஒன்றுதான் ரஹ்மத், அடுத்தது மக்ஃபிரத், அடுத்தது நரக விடுதலை. நரகம் பல ஆயிரம் வருடங்கள் மூட்டப்பட்டது. அந்த நரக விடுதலைக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள், நபி அவர்கள் அழுதார்கள். பாதுகாப்பு தேடுவோம், அழுவோம். ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. சகலுடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திப்போம். நிச்சயமாக அந்த அல்லாஹ் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறான்.
சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்ட மாதம், நரகம் மூடப்பட்ட மாதம், ஷைத்தான் விலங்கிடப்பட்ட மாதம், கண்ணியமிக்க மாதம் வந்திருக்கிறது. குர்ஆனுடைய மாதம் வந்திருக்கிறது. வீண் விளையாட்டுகளிலே கழிப்பதை விட்டுவிட்டு நபி அவர்களுடைய வரலாற்றை, அல்லாஹுடைய குர்ஆனை ஓதுவதிலே அதிகம் நேரம் செலுத்துவோமாக இருந்தால் இந்த ரமதான் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னை சிறப்பாக கழித்தான், என்னை சிறப்பாக பயன்படுத்தினான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறும். நேரத்தை வீணாக்க வேண்டாம். பொன்னானது ஒவ்வொரு வினாடியும் சிறப்பாக கழிக்க முயற்சிப்போம். எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர அந்த அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த ரமதானை சிறப்பாக கழிப்பதற்கும் முழு நோன்புகளையும் நோற்பதற்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. வேலை தொழில் இருக்கிறது என்று காரணம் சொல்லுவதை விட்டுவிட்டு எவர்களுக்கெல்லாம் நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டு இருக்கிறதோ, விதிவிலக்காக இருக்கிறதோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் நோன்பு நோக்க தகுதியுடையவர்கள் தான். எனவே நோன்பு நோற்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னொருவங்க பார்க்கணும்ல, அதுலேயும் ஒரு நன்மை கிடைக்கும். கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ளே பாருங்க. நான் உங்கள் அப்துல்லா. தொடர்ந்து நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்போம். விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட்டாயமாக துஆ செய்யுங்க. இஸ்லாமிக் டிவி மீடியா.